அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 138. ஓம் சந்திர மண்டல துள்ளாய் போற்றிவோம். சந்திர மண்டலத்தின் நடுவே இருப்பவள் அன்னை. பௌர்ணமி அன்று சந்திர மண்டலத்தின் நடுவே இருப்பவளாக தேவியை தியானித்து லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் விலகும், ஆயுள் பெருகும் என்று பலசுருதி கூறுகிறது. பலசுருதி என்பது வழிபாட்டின் பயன்களை பற்றி கூறுவது. நம் உடம்பில் சந்திரகண்டம் என்று ஒரு பகுதி குறிப்பிடப்படுகிறது. அந்த சந்திர மண்டலத்தில் தேவி குண்டலினி சக்தியாக வசிக்கிறாள். நம் உச்சந்தலையான சகசிரதலத்தில் சந்திரனது ராதா கலை உள்ள இடத்தில் தேவி சிவனுடன் தங்குகிறாள். ஸ்ரீ சக்கரத்தை சந்திர மண்டலமாக குறிப்பிடுவது உண்டு. அந்த சந்திர மண்டலத்தையே ஸ்ரீ சக்கரமாக பாவித்து அதில் தேவியை வழிபடுவது உண்டு. சந்திர மண்டலமாகிய ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் வசிப்பவள் அன்னை என்று இம்மந்திரம் போற்றுகிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 139. ஓம் எழில்மதி கலையை தரித்தாய் போற்றிவோம். அழகிய சந்திர கலையை தரிப்பவள். சந்திரனுக்கு 14 கலைகள் உண்டு. அவை தேய்ந்தும் வளர்ந்தும் மாறி மாறி வரும். பௌர்ணமி நாளில் மட்டும் பூரண நிலையில் இருக்கும். அப்போது அதற்கு சாதா கலை என்று பெயர். அது அழகு பெற்றது. சித் என்ற தேவியின் பேரறிவு வடிவமே இந்த கலை. இது மிக அழகிய கலை. இதை தேவி சிரசில் தரித்து கொண்டிருக்கிறாள். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.